அண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நமக்கு டீப் க்ளீன் நாள். ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் டீப் க்ளீன் பண்ணல. வாங்க போய் டீப் க்ளீன் பண்ணலாம். இதெல்லாம் நான் எதுக்கு வாங்கினேன் என்ன ஏதுன்னு தெரில. வாங்கி யூஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. சரி பணம் இருக்குன்னு வாங்கிடணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் கிடைக்கும் போது அந்த மனசு பக்கு 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 நடக்கி யூஸ் பண்ணுறோமோ பண்ணல கொஞ்சம் தொடர்ச்சியாக வச்சுக்கலான்னு வாங்க. உங்களை நான் வாங்க வாங்கன்னு சொல்கிறது வேலை பார்க்க இல்லை. நான் எப்படி சுத்தமாக வேலை பார்க்குறேன்னா உங்களை காணிக்க கூப்பிடுறேன். சரிங்களா? இல்லை, இந்த டிவிலாம் ஷோ பீஸ் ஆகிட்டு இந்த மொபைல் வந்ததுலேருந்து டிவிக்கெலாம் மதிப்பு இல்லாமல் போச்சு. இதை ரீசார்ஜ் பண்ணி கடந்த 2 வருஷம் ஆகுது. சும்மா எங்கள் வீட்டில் டிவி இருக்குதுன்னு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இது பேர் என்னது, இது பேர் ப்ளூடூத்தா உப்பர் பெட்டியாக தெரில, இதுவும் வாங்கணும். இதுவும் வாங்கி பல வருஷமாக கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கணும். சாமி பாட்டு போட, டிவி கேட்க, நல்லா சவுண்டு நல்லா வரணும். இதுவுமே இப்போ ஒரு 3-4 வருஷமாக அப்படியே கிடப்பில் கிடக்கு. பணம் இருக்கும் என்னத்தெல்லாம் வாங்கணும். அந்த பணத்துக்கு நமக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. சரி, பணம் இருந்துன்னு வாங்கிட்டோம். இன்றைக்கி நான் இல்லைன்னா நாளைக்கு என் பிள்ளைங்களாவது யூஸ் பண்ணுவாங்கன்னு மனசை ஆற்றிக்கிட்டு இதை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணி என் மாடி எவ்வளோ பெரிய பள்ளி பாருங்கள். எனக்கு இது இப்போ க்ளீன் பண்ணி 15-20 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே இவ்வளோ டஸ்ட்டு. இப்போ இந்த பள்ளியை அது என்னை பார்த்து பயப்பட, நான் அதை பார்த்து பயப்பட என்ன செய்யட்டும். பள்ளி வந்து சாமி பூஜை ரூம் பக்கத்தில் இருக்குன்னா சாக்ஷாத் குலதெய்வம் தான். அவங்கள அடிக்கக்கூடாது, தொந்தரப்படுத்தக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. இப்போ இங்கே ஓடிட்டாங்க. சரிங்க. இந்த உப்பரு கீழே இவ்வளோ டஸ்ட் இருந்தது. இது பாதி தூசி, பாதி இந்த விஸ்கி பொண்ணு முடி. வீட்டுக்குள்ளே பெருக்க இந்த கழுதையோட முடியாக தான் வருது. நிறைய முடி கொட்டுது. தேடி பிடிச்சி க்ளீன் பண்ண வேண்டியது. என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கொஞ்சம் தூசி டஸ்ட்டு ஒளிஞ்சிருக்கு. நான் இன்றைக்கி லேசாக தான் க்ளீன் பண்ணால் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு க்ளீன் பண்ண வேண்டியதாகிட்டு. முந்தியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளையார் சதுர்த்திக்கு 3 நாள், 1.5 நாள், 2 நாள் இதில் பாட்டெல்லாம் போட்டு அசத்துவோம், சாமி பாட்டை போட்டு. இப்போ அதுவும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. பார்க்கலாம், கடவுள் மனசு வச்சா நமக்கு எல்லாமே நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம வந்து நம்பிக்கை விட்டுறக்கூடாது எப்போவுமே. சரிங்களா? நம்ம உப்பர் க்ளீன் ஆகிட்டு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாரத்தில் எத்தனை நாள் டீப் க்ளீன் பண்ணுவீங்க? எனக்கு வீட்டு வேலையே சரியாக இருக்கும். நான் ஆனால் 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஒற்றை அடித்து ஃபேனெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் நீட்டாக வச்சுருவேன். எனக்கு வீட்டில் லீவ் இருக்க அன்றைக்கி சும்மா இருக்க முடியாது. எக்ஸ்ட்ரா எல்லாம் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சத்த பேபி லவ் யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.